வெல்கம் டு சேஷாத் வேவ். பிக் பாஸ்ல 52வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தீபக்கோட பொம்மையை காப்பாற்ற அன்ஷிதா எடுத்த முயற்சியை பலரும் பாராட்டினாங்க. எல்லாரும் பொம்மையை ஹோல்ட் பண்ணா நீ சுச்சுவை ஹோல்ட் பண்ணியிருக்க அப்படின்னு நையாண்டியா பாராட்டிய முத்து, நீ சரியா விளையாடாத போது நாமினேட் பண்ண முதல் ஆள் நான் தான். அதே போல நீ நல்லா நேற்று ஆடினதுக்கு பாராட்டுற முதல் ஆளும் நான் தான். நேற்றே சொன்னேன்ல நீ உன் கேமை ஆரம்பிச்சிட்டேன்னு அப்படின்னு அன்ஷிதாவுக்கு சான்றிதழ் வழங்கிட்டு இருந்தாரு முத்து. ஆனால் அன்ஷிதா வந்து அதை தீபக்குக்காக செய்யவே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவருக்கு ஜாக் மற்றும் அஞ்சலி மீது கோபம். ஜாக்லின் அருகில் வந்தபோது இப்போ எனக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி அனுப்பி வச்சுட்டார் அன்ஷிதா. மார்னிங் ஆக்டிவிட்டி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் காமெடி மாதிரி வரும்போது இப்படி இருந்தவன் இப்படி இப்படி ஆயிட்டான் அப்படின்னு மற்றவங்கள பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லணுங்க. போர் வீரர் மாதிரி வந்த ஆளு இப்போ கமாண்டர் ஆயிட்டார் அப்படின்னு அமரன் ஆக்கி அழகு பார்த்தார் சத்யா. பொரிக்கடலை சாப்பிட வந்தவங்க மாதிரி இருந்த அன்ஷிதா இப்போ போட்டில் உக்கிரமாக இறங்கிட்டாங்க அப்படின்னு சமீபத்திய நிலவரத்தை வச்சு பாராட்டினார் முத்து. உடைக்கவே முடியாத பலூன் மாதிரி தெரிஞ்ச ராணவ் இப்போ காத்து போன பலூனாக மாறிட்டாரு அப்படின்னு பங்கம் செய்தார் ஜெஃப்ரி. அடம் பிடிச்ச சாஞ்சனா இப்போ மற்றவங்க பேச்சை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ப முடியாத அதிர்ச்சியான தகவலை சொன்னார் தர்ஷிகா. ஃபைட்டர் அப்படின்னு ஜாக்லினுக்கு புகழாரம் சூட்டினார் அருண். தூய ஆன்மா அப்படின்னு கருதப்பட்ட அன்ஷிதாவின் இன்னொரு முகத்தில் வெளிப்பட்ட வன்மத்தை பார்த்தேன் அப்படின்னு நேரடி குத்தா இறக்கினார் மஞ்சரி. அதுவரை கம்முன்னு இருந்த அருண் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பிறகு ஜம்முன்னு மாறிட்டாரு. இதை பலரும் சொன்னாங்க. மாற்றான் சூர்யா மாதிரி ரயானிடமே ஒட்டி தெரியும் சௌந்தர்யா ஒரு மாறுதலுக்கு சிவகுமாரிடம் தன் மனக்குறையை சொல்லி தோல்ல சாஞ்சு கண்ணீர் விட அதுக்குத்தானே நான் இருக்கேன் அப்படின்னு எட்டி பார்த்தார் ஜெஃப்ரி. ரயானுக்கு இதனால் வருத்தம் போல இருக்கு. பொம்மை டாஸ்கில் நான் என்ன சேவ் பண்ண யோசிக்கவே இல்லை, மற்றவங்களுக்காக தியாகம் செஞ்சேன் அப்படின்னு சௌந்தர்யாவின் வருத்தம். தங்களிடம் அனத்தாமல் சிவகுமாரிடம் போனதால் ரயானும் ஜெஃப்ரியும் சவுண்டிடம் விட்டு பேசாமல் இருந்தாங்க. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட புலம்பி கொண்டிருந்தார் சவுண்டு. திடீரென சூப்பர்வைசர் அவதாரம் எடுத்த சௌந்தர்யா பாயாசம் யார் குடித்தாங்க, இந்த கிளாஸ் யாருது அப்படின்னு வீடு எங்கே விசாரிச்சுட்டு அதற்கு சத்தியமெல்லாம் வாங்கி விடை கிடைக்காதனால வெறுப்புற்று நான் மலையில் நனைய போகிறேன், அப்போதாவது உண்மையை வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு கார்டன் ஏரியாவின் நடுவே போய் மலையில் அமர்ந்தாங்க. போராளி அப்படிங்கிற பட்டம் முன்பே கிடைச்சி விட்டதால் அதை தொடர்கிறார் போலிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஜெனிலியா கிடைச்சிட்டாரு அப்படின்னு சௌந்தர்யா தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வராரு. தர்ஷிகா ரொமான்ஸ் மோடில் இருக்கிறதுனால அவளிடம் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கிறதே இல்லை, இப்போல்லாம் பெரிய விஷயமா போயிடுச்சு அப்படின்னு பக்கத்திலே விஷால் இருக்கான் அப்படின்னு எரிச்சலாக வருது எனக்கு அப்படின்னு பவித்ரா வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதையே எதிரொலித்து கொண்டிருந்தார் ஆனந்தி. ஏண்டி இவளை மிளகா அரைக்க தர்ஷுவுக்கு கை எரியுதான், அதுக்கு மருந்து போட விஷால் தான் வரணுமா, ஏன் இன்னொரு கையில் தானே போட்டுக்கிட்டா ஆகாதா அப்படிங்கிற வசனத்தை இன்னைக்கு மட்டும் 2 முறை சொல்லி புலம்புனாங்க பவித்ரா. வெளியே மழை பெய்யறதுனால பொம்மை டாஸ்க்கை தொடர முடியாத நிலைமை, எனவே எப்படியாச்சும் பொழுத போக்கணும் அப்படின்னு திடீர் உப்புமா மாதிரி திடீர் டாஸ்கை யோசித்து அறிவித்தார் பிக் பாஸ். ஒவ்வொருத்தருக்கும் 2 வாக்கியங்கள் தரப்படும், அதற்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். இவன் 100 கேமராலையும் தெரியுமா அப்படிங்கிற வாக்கியத்திற்கு சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்தார் தீபக். பிக் பாஸ் வீட்டின் அத்தனை கேமராவும் சவுண்டிற்கு தான் லைக் பட்டனை அழுத்துகிறதாம், எந்த கேமராலையும் தெரிய மாட்டான் என்று ரஞ்சித்தை பற்றி தீபக் சொன்னது உண்மை. சாமி தங்கம் என்றே ரஞ்சித் பேசுறதுனால அவருக்கு சாமி என்று பட்டப்பெயர் வைத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. நான் சாமியை சொல்றேன் அப்படின்னு சொன்னார் தீபக். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொப்பு சாமான் கொடுத்தா ஓரமாக உட்காந்து சமத்தா விளையாடுவாங்க அப்படிங்கிற வாக்கியத்துக்கு விஷாலையும் தர்ஷிகாவையும் தேர்ந்தெடுத்து சிவகுமார் சொல்ல ஒட்டுமொத்த வீடும் வெடிச்சு சிரிச்சிச்சு. சம்மந்தப்பட்டவங்களும் வெக்கத்துடன் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு கூட சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற வாக்கியத்திற்கு ரஞ்சித்தின் பெயரை சிவகுமார் சொல்ல காரணம் சொல்லுங்க, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே அப்படின்னு ஜாலியாக கமாண்ட் அடித்து உசுப்பேத்தினார் பிக் பாஸ். இவளை நம்பி எதையுமே சொல்ல முடியாது, எதிர் டீமில் போய் சொல்லிடுவா என்று சாஞ்சனாவை கை காட்டிய சௌந்தர்யா சொன்னாலும் வேஸ்ட்டு அப்படிங்கிற கேட்டகரிக்கு ராணவை சுட்டிக்காட்டி எத்தனை விளக்குனாலும் கடைசி வரைக்கும் இவனுக்கு புரியவே புரியாது, சுத்த வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கலாய்த்தாருங்க. நீ யோக்கியந்தான் ஒத்துக்கிறேன், ஆனால் கேம் ஆடணும் அப்படிங்கிற வாக்கியத்திற்கு பலத்த சிரிப்பிற்கு மத்தியில் ரயானை தேர்ந்தெடுத்தார் விஷால். ஆனால் இது ரஞ்சித்திற்கு கூடுதலாக பொருந்தும். விளையாட்டுங்கிறது பேரில் நீ ஒன்று பண்ணுற பாரு அப்படின்ற வாக்கியத்திற்கு சௌந்தர்யா தேர்ந்தெடுக்கப்பட்டது முற்றிலும் பொருத்தமானது. பாயாசத்தையே பாய்சன் மாதிரி கொடுப்பா என்று ஜாக்லினை சொன்ன ராணுவ ஸ்ட்ரைட்டாக பாய்சனே கொடுப்பா அப்படின்னு சௌந்தர்யாவே சொன்னார். ஏதோ சொல்லணும்னு சொல்கிறான் அப்படின்னு முகத்தை ஒடித்து கொண்டார் சௌந்தர்யா. நீ கிட்ட வா என்பதற்கு ஆனந்தியையும் நீ எட்டப்போ என்பதற்கு ஜாக்லினையும் தேர்ந்தெடுத்தார் அன்ஷிதா. ஜாக்லின் மீது கடுமையான காண்டில் இருந்தார் போல் இருக்குங்க. இவளுக்குள் ஒரு குழந்தை அப்படின்னு ரஞ்சித்தை பெருமைப்படுத்திய ஜெஃப்ரி இதெல்லாம் ஒரு குழந்தையா அப்படின்னு சாஞ்சனாவை சொல்லி பங்கப்படுத்தினார். இதை நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சிரித்தார் சாஞ்சனா. இவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு கிளாப்ஸ் வருது என்பதற்கு முத்துவை காட்டி வயிற்றுச்சலை
வெளிப்படுத்தினார் அருண். இவனுக்கு ஏன் கைத்தட்டலே வரமாட்டேங்குது என்பதற்கு தீபக்கை வந்து தேர்ந்தெடுத்தார். அருணுக்கு ஏன் இத்தனை வன்மம் அப்படின்னு பிறகு புலம்பிக் கொண்டிருந்தார் முத்து. ஜாக்லினே ஜூனியர் வனிதாக்கா அப்படின்னு தூரத்துல இருந்து கிண்டல் அடித்த விஷால், அவர் சவுண்டிற்கு பாடி கார்டு போல செயல்படுகிறார் அப்படின்னும் விமர்சிச்சாரு. அருணும் சௌந்தர்யாவும் ஒன்று அறியாதவங்கள வாயில மண்ணு அப்படிங்கிற தலைப்புல தீசஸ் பேப்பர் சப்மிட் செய்கிறது மாதிரி ஆய்வு செய்து படம் வரைந்து பாகங்களை குறித்து தீபக்கிடம் விளக்கி கொண்டிருந்தார் முத்து. இருவருமே ஆரம்பத்தில் ஆட்டோ மாணிக்கம் மாதிரி சாதாரணமாக இருந்தாங்களாம். பிறகுதான் மாணிக் பாட்சா மாதிரி பட்டாசா மாறினாங்களாம். முத்து இதை விளக்கி கொண்டிருந்த போது எப்படியெல்லாம் அவர் இந்த ஆட்டத்தை அப்சர்வ் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. மழை நின்னதுனால பொம்மை டாஸ்கை மீண்டும் ஆரம்பித்தார் பிக்பாஸ். சௌந்தர்யா, ராணுவ, தீபக் ஆகியோர் ஏற்கனவே அவுட் ஆகியிருக்கிறதுனால அவங்களோட ஆட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. சில புதிய விதிகளை தேர்ந்து ஆட்டத்தை ரணகலமாக்கினார் பிக்பாஸ். பந்துகளால் அமைத்த நீச்சல் குளம் இருக்காது, வெளியேறும் பொம்மையும் மாற்றிக்கொள்ளலாம், மற்றவங்க கை வைக்காதவாறு தடுக்கவும் செய்யலாம் அப்படின்னு விவரித்துவிட்டு, நேத்திக்கு நடந்தது டெஸ்ட் மேட்ச்னா இன்னைக்கு நடக்க போகிறது 2020 அப்படின்னு சுருக்கமாக அவர் வர்ணித்த பஞ்ச் டயலாக் நல்லாவே இருந்துச்சு. பிக்பாஸ் திருத்தி அமைத்த விதிகள் காரணமாக ஆட்டத்தில் கொடூரமான தள்ளுமுள்ளு நடந்துச்சு. முதல் சுற்றிலே விஷாலுக்கும் ஜாக்கிற்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் நடந்துச்சு. இதில் தர்ஷிகா அவுட் அப்படிங்கிறதுனால கூடுதல் உக்கரத்துடன் இருந்தார் விஷால். நீ என்னை கடிச்ச என்று சாஞ்சனாவை நோக்கி பவித்ரா கத்த, அன்ஷிதாவும் ட்ரெஸ்ஸையெல்லாம் தூக்கி பார்க்காத அப்படின்னு எரிச்சல் பட்டார். அப்போ யாரும் ட்ரெஸ்ஸுக்குள்ளே பொம்மையை ஒளிச்சு வைக்காதீங்க அப்படின்னு பதிலுக்கு கத்தினார் சாஞ்சனா. விஷாலின் மேல் 4-5 பேர் படுத்து அவரை நசுக்கிட்டாங்க. அடுத்த சுற்றில் அன்ஷிதா அவுட். ஆனால் யார் எந்த பொம்மையை வச்சாங்க அப்படிங்கிறதுல குழப்பம் ஏற்பட்டுருச்சு. பவித்ராவின் பொம்மையை நான் வச்சேன் அப்படின்னு ரஞ்சித்தை சொல்ல, அதையே அன்ஷிதாவும் சொன்னார். எப்படியோ ஒரே பொம்மையை இருவர் வைக்க முடியும், ஒருவேளை ரஞ்சித் தவறுதலா தன்னுடைய பொம்மையை தானே வச்சுட்டாரோ? இப்படி ஒரு குழப்பம் வந்தவுடன் ரஞ்சித்தும் குழம்பி காற்றில் படம் வரைந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல மிஸ்டர் ரஞ்சித் என்று பிக்பாஸ் பில்டப் தந்தவுடன் ரஞ்சித் தான் தவறு செய்தார் என்று எல்லோருக்கும் தோன்றியது. அவர் செய்த சேஷ்டைகள் அப்படி. ஆனால் பிக்பாஸ் சும்மா லுழுவாய்க்கு விளையாடினாராம். அன்ஷிதா தான் ரஞ்சித் பொம்மையை வச்சிருந்திருக்காரு. அவசரத்தில் பேரை கூட சரியாக பார்க்கல போல. அடுத்த ரவுண்டில் முத்து அவுட்டு, மஞ்சரி தலையில் அடி. அதற்கு அடுத்த ரவுண்டில் ரெடி ஸ்டார்ட் செட் இதெல்லாம் பில்டப் செஞ்சு பிக்பாஸ் அதுக்கப்புறம் அன்றாட வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மழை காரணமாக ரத்து செஞ்சுட்டாங்க ஆட்டத்தை. முத்துவுக்கு ரசிகர்கள் அதிகம், சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தி. இவங்களோட எண்ணெயை சேர்த்து வெளியே அனுப்ப பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு எதிர் டீம் குறித்து ரயானிடம் புலம்பிக்கிட்டு இருந்தார் ஜாக்லின். குழம்பு பிரச்சனையை அருண் வந்து மீண்டும் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உணவு பரிமாறும்போது உங்களோட ரேஷியோ எவ்வளவோ எடுத்துக்கோங்க, சாப்பிட்றீங்களோ இல்லையோ, யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்களோ அது உங்களோட பிரச்சனை அப்படின்னு ஆனந்தியிடம் அருண் சொல்ல, சாமி ஒருத்தர் போதுன்ற போது விட்டுடலாம்ல அப்படின்னு ரஞ்சித்தும் சொல்லி பார்க்க, கிச்சன் இன்சார்ஜ் நான் தான், விட்டுடுங்க, இதனால பிரச்சனை வருது அப்படின்னு அவரையும் அடக்கி உட்கார வச்சுட்டாரு அருண். என்ன சொன்னாலும் அடங்குறானா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நமட்டு சிரிப்புடன் மஞ்சரியை பார்த்தார் முத்து. இங்கே ஹாஸ்டல் மாதிரி இருக்குது, இப்படி வை அப்படி வைன்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஆர்டர் போட்டிருக்காங்க, கிச்சன் பக்கம் போய் எதையுமே எடுக்க முடியல, சந்தேகமாக பார்க்குறாங்க அப்படின்னு புகாரை வந்து பவித்ரா காலையிலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தீபக்கின் கேப்டன்சி அத்தனை கடுமையானதாக இருக்குது. இதை பற்றி தீபக்கிட்டே அவர் விசாரிக்க, இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது, நான் தான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் அவங்கவுங்க பொறுப்பு அப்படின்னு நாற்காலி இழுத்து போட்டு பொறுமையாக விளக்கிக்கிட்டு இருந்தார் தீபக். விஷாலோட கதையை பார்த்தா பொம்மை டாஸ்கில் அவரை 4-5 பேர் தூக்கி போட்டு மிதிச்சதில் உடம்பு வலிக்குதான். உயிரை பயணம் வச்சு போராடியும் தர்ஷிகாவின் பொம்மையை காப்பாற்ற முடியலையாம். மனம் வருந்துகிறாராம். எனவே விஷாலுக்கு ஒத்தடம் கொடுக்கறது, மம்மு ஊட்டுவது, வாயை துடைச்சி விடுறது, ஜோஜோ பாடி தூங்க வைப்பது போன்ற சேவைகளை தர்ஷிகா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க பார்க்கவே கன்றவையாக இருக்குது. என்னை எங்கேயாவது குழந்தைகள் காப்பகத்தில் போய் சேர்த்துருங்களேன், முடியலை அப்படிங்கிறது போல் பவித்ரா வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு தெரியும், அவங்க சிறந்த தம்பதிகளாக கூட வரலாம் அப்படின்னு சேஃபாக பேசிக்கிட்டு இருந்தார் ஆனந்தி. நள்ளிரவு அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற பாடலை பாடியே பிக்பாஸ் வந்து வீடெங்கும் தரையை தொட்டு கும்பிடும்படி இருந்தார் சிவகுமார். குடுகுடுப்பக்கார மாதிரி நள்ளிரவில் இவர் பில்லி சூனிய மாதிரி எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க நமக்கு தான் கலவரமாக இருந்துச்சு. சிவகுமார் கீழே அடிக்கடி தொட்டு கும்பிடுவதை பார்த்தா ரியாவின் ஆவி உள்ளே புகுந்திருக்குமோ அப்படின்னு திகிலாக இருந்துச்சுங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.